Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebra exercise 3.2ல question number 1ல fourth subdivision. வாங்க சம்க்குள்ள போலாம். 3x cube plus 3x square plus 3x plus 3, 6x cube plus 12x square plus 6x plus 12. So இதோட GCD என்ன அப்படின்றத கேக்குறாங்க. So இதுல நான் சொன்ன மாதிரி f of x என்ன எடுக்க போறோம்ன்றத பார்க்கலாம். So இதுல பாத்தீங்க அப்படினா சேம் பவர் தான் இருக்கு, பட் கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமா இருக்குறதுனால நான் இத f of x ன்னு எடுத்துக்கிறேன். So f of x which is equal to 6x cube plus 12x square plus 6x plus 12. So இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 6 டேபிளால போகுற மாதிரி இருக்குறதுனால நான் 6 காமனா எடுத்துக்கிறேன். So உள்ள வந்து உங்களுக்கு x cube plus 2x square plus x plus 2 ன்னு வந்துரும். அதே மாதிரி g of x பாத்தீங்கன்னா நான் 3x cube plus 3x square plus 3x plus 3 எடுத்துக்கலாம். So இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே 3 டேபிள்ல இருக்கு. So 3 காமனா எடுத்துறலாம். So x cube plus x square plus x plus 1 ன்னு வரும். So இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லயுமே நீங்க காமனா எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதுக்கு GCD கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஒரே ஒரு டேர்ம்ல தான் இப்ப 6 மட்டும் தான் இருக்கு, இங்க வந்து நார்மலா இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, காமனா நீங்க எதுவுமே எடுக்கல அப்படின்னா அப்ப நீங்க வந்து GCD கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா இங்க 6 இருக்குன்னும் போது 6 into 1 ன்னு வரும். அதுக்கு நீங்க GCD எடுத்தீங்கனால அது 1 தான் வரும். சோ ரெண்டுத்துக்கும் நீங்க காமனா எடுக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா நீங்க இதுக்கும் GCD கண்டுபிடிங்க. சோ இப்போ நம்ம இத டிவைட் பண்ணிக்கலாம். சோ டிவைட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோஷன்ட் என்ன வரணும் கண்டுபிடிக்கணும். சோ x cube ஆல அகைன் x cube வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 ன்னு இருக்கும். சோ இப்போ 1 தான் நம்மளோட கோஷன்ட். சோ 1 ஆல இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x cube plus x square plus x plus 1 ன்னு வரும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது மைனஸ், இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ், இதுவும் கேன்சல் ஆயிடும், உங்களுக்கு இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? சோ ரிமைனிங் இப்போ என்ன வரும் அப்படின்னா x ஸ்கொயர் வரும் உங்களுக்கு. சோ x ஸ்கொயர் plus 0x plus 1 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இது ஜீரோவா வரல. சோ ஜீரோவா வரலன்னும் போது திரும்பவும் நம்ம இதை டிவைட் பண்ண போறோம். சோ டிவைட் பண்றதுக்கு முன்னாடி திரும்பவும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் நம்ம f of x வந்து x cube plus x square plus x plus 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி g of x வந்து கொடுத்திருக்க ரிமைண்டரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 0x plus 1. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். கோஷன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணிக்கலாம். சோ x cube divided by x square வந்து is nothing but x. சோ x ஆல இப்ப மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சோ x cube plus 0 x square plus x ன்னு வரும். சோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், சோ இது டோட்டலா கேன்சல் ஆயிடும். சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா x ஸ்கொயர் வரும். சோ x ஸ்கொயர் இதுவும் பாத்தீங்கன்னா டோட்டலா கேன்சல் ஆயிடும். சோ plus 0x plus 1 ன்னு கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு x ஸ்கொயரால x ஸ்கொயரை டிவைட் பண்ணீங்கன்னா 1 ன்னு வரும் ஆன்சர். சோ plus 1 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணோம்னா x square plus 0x plus 1. அகைன் இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா டோட்டலா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகி 0 ன்னு வந்துரும். சோ 0 எது வருதோ அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், GCD ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க 0 ன்னு வந்ததுனால நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா the GCD of the given polynomial is, நான் ஆல்ரெடி ரெண்டுத்துலயும் காமனா வேற நம்ம ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம், அது என்னன்றதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். சோ பாருங்க நம்ம இதுல வந்து 6 காமனா எடுத்துக்கோம், இதுல 3 காமனா எடுத்திருக்கோம், அதுக்கும் நம்ம GCD எழுதணும். சோ the GCD of 6, 3 is 3. ஓகேங்களா? சோ இதையும் ஆன்சர்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளோட GCD பாத்தீங்கன்னா 3x square plus 1 இதுதான் நம்மளோட ஆன்சர். Thank you.